சிவாமா, எதுக்கு நீங்க எனக்கு ஆஃபீஸில் நான் இருக்கும்போது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்? கார்த்தி என்ன தெரியுமா பண்ணா, என்னோட ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு வா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டு வா, ரொம்ப வெயிட்டா இருக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அவன் எடுத்துட்டு வர மாட்டேன்னு அங்கேயே நின்று அடம் பிடிக்கிறான். ப்ளீஸ்டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துட்டு வாடா ப்ளீஸ்டா, ரொம்ப வெயிட்டா இருக்குடான்னு கெஞ்சினா எடுத்துட்டே வர மாட்டான். அப்போ நான் போய் ஆச்சிக்கிட்ட சொல்கிறப்போ அப்படின்னு சொன்னால், அப்போ அவன் எனக்கு முன்னாடியே போய் ஆச்சிக்கிட்ட மாட்டி விட்டான். அதனால் அவனுக்கு பதிலாக ஆச்சிக்கிட்ட நாடி வாங்கினேன். ஆச்சிக்கிட்ட நீ அடி. சரி, அவன் போய் என்னன்னு போட்டு கொடுத்தான் உன்ன? அவன் பேகை எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்றா. பேகு எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்றா. பேகு நான் எடுத்துட்டு வரணும்னு சொல்றா அப்படின்னு சொல்றான். அதுக்காக நீ அடி வாங்கினியா? அதுக்காகலாம் ஆச்சி அடிக்க மாட்டாங்களே. நீ ஏதாவது அடம் பண்ணி சேட்டை பண்ணியிருந்தா தான் அடிச்சிருப்பாங்க. இல்ல, அவன் தப்பு பண்ணிட்டு என்னை போட்டு கொடுத்துருக்கான். அவன் தப்பு பண்ணி உன்னை போட்டு கொடுத்து அதுக்கு ஆச்சி அடிச்சாங்களா? இது நம்புற மாதிரி இல்லையே. இல்ல, அவன் தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு நான் பண்ணேன்னு போட்டு கொடுத்துருக்கான். அப்படி போட்டு கொடுத்துட்டானா? ஓ, அதனால அடிச்சிருக்காங்க. சரி, நான் போய் என்னன்னு கேட்குறேன். அது நீங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. டியூஷன் விட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்கவே இல்லை. வீட போகும் இன்னும் மேலேயே ஏறி போகலையே. போனதுக்கு அப்புறம் தான் கேட்கணும். அவன் மேலேயா இருக்கான், டியூஷன்ல இருக்கான். கார்த்திட்டு ஆச்சிட்டு கேட்குறேன் என்ன நடந்துச்சுன்னு. அவங்க தானே உண்மையை கரெக்டாக சொல்லுவாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு கேட்குறேன். அப்போ தெரியும்ல. உண்மையே அதுதான். இப்போ நான் சொன்னது உண்மை. அப்படியா? வேணா போய் கேட்டுக்கோங்க. சரி, நான் கேட்குறேன். பை பாய்.